சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இருக்கிறாங்க உடனே. இப்ப வரைக்கும் திவ்யா கிட்ட நான் தான் அவ அம்மான்னு சொல்லாம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனி அதுக்கு அவசியம் இல்ல. இப்போ இந்த நிமிஷம் நான் தான் அவ அம்மான்னு சொல்ல போறேன். வேணாம், சொன்னா கேளு. ஏய், நீ சொல்றத நான் எதுக்குடி கேட்கணும்? யார் தடுத்தாலும் சொல்லதான் போறேன். ஏய், திவ்யா, நீ வா போலாம். வா. ஏய், என்ன பண்ற? ஏய், அவளை விடு. அவகிட்ட நான் பேசணும். அங்க பார்க்காத திவ்யா, சொன்னா கேளு. வா. அவகிட்ட நான் பேசணும். நான் தான் அவ அம்மான்னு அவகிட்ட சொல்லணும். ஏய், அங்க பார்க்காதங்கறல்ல. வா. அவ உள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டா திவ்யாவை நீ காப்பாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா வாசு? அவ என்னைக்கும் எனக்கு தான் சொந்தம். அவளை நான் கூட அழைச்சிட்டு தான் போக போறேன். என் பொண்ணு ஸ்கூலுக்குள்ள வந்து யாரோ அவங்க அம்மாவை பத்தி பேசுறதா சொன்னப்போ அது நீதான்னு எனக்கு சந்தேகம் வரல. அப்போ எனக்கு தெரியாம என் மகளை பார்க்க வந்திருக்க. யாரோ மாதிரி பேச முயற்சி பண்ணிருக்க இல்ல? ஆமா, பண்ண. இனிமே ஏன் அப்படி பண்ணணும்னுதான் நான் தான் அவ அம்மான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அவ இழுத்துட்டு போயிட்டா. நீதான் அம்மான்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அம்மான்ற வார்த்தையை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. ஏன் சொல்ல மாட்டேன்? என்ன வசதியா வாழ வைப்பேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்ப ஏன் பொண்ணை மட்டும் நல்லா வசதியா சந்தோஷமா வச்சிருப்ப. அத பார்த்து நான் வயிற்றுச்சலோட இருக்கணுமா? ஏய், ஸ்கூல் ஆச்சேன்னு பாக்குற. என்ன கத்த வைக்காத, மரியாதையா போயிடு. நான் ஏன் போகணும்? என் பொண்ணை பார்க்காம நான் போக மாட்டேன். உன் பொண்ணுன்னு சொல்லாத. அவ என்னைக்கு ஏன் பொண்ணுதான். திவ்யா, நீ கிளாஸ் ரூம் உள்ளே இரு, வெளியே வந்துடாத. இனிமே ஸ்கூல் விட்டாலும் டாடி வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ கிளாஸ் ரூம்லே இரு. நீ வெளியே வரக்கூடாது. எதுக்குமா? ஆமா, அந்த ஆன்ட்டி யாரு? அவங்க தான் 2 நாளா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்கிட்ட வந்ததும் ஏன் என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்க? அவங்க என்ன சொல்ல வந்தாங்கம்மா? திவ்யா, அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ எதை நினைச்சும் பயப்படாத. நீ தைரியமா உள்ள இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ தைரியமா இரு, பயப்படாத. உள்ள போ. போ. நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா உள்ள போ, நான் இருக்கேன்ல. நான் என்ன பாவம் பண்ண? மனசார தானே விரும்பின. நீ என் காதல உண்மையா தானே ஏத்துக்கிட்ட.
என் நிலைமை தெரிஞ்சுதானே என் கூட வந்த. பின்ன நான் ஏதோ ஏமாத்திரதா சொல்றேன். அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வந்துருவேன்னு உன் கால்ல விழாத குறையா கெஞ்சினேன். நீ என்ன நம்பல, நான் சொல்றதையும் கேட்கல. என் வாழ்க்கையை விட்டு போகணும் தானே நினைச்ச. ஒவ்வொரு அம்மாவுக்கும் குழந்தைன்னா வரும். அப்படி உன் வயித்துல உருவான குழந்தைய கூட ஒரு பாரமா நினைச்சு கலைக்கணும் தானே நீ நினைச்ச. உன் உசுருக்கு ஆபத்து வந்துருன்னு சுயநலமா அந்த குழந்தைய கடமைக்கு தானே பெத்து போட்ட. பிஞ்சு குழந்தை முகத்தை ஒரு தடவை கூட பார்க்காம அது பசிக்கு அழறப்ப முதல்ல கொடுக்கறது தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலை கூட கொடுக்காம பிடிக்காத ஒரு பொருளை தூக்கி போட்டுட்டு போற மாதிரி தானே போன. அவளை விட்டுட்டு போன இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது அவன் ஞாபகம் உனக்கு வந்திருக்குமா? நீ வயிற்றுக்கு சாப்பிடுறப்போ நீ பெத்து போட்ட புள்ள தாய்ப்பாலுக்காக அழுமே, அந்த நினைப்பு உனக்கு வந்திருக்கா? அதெல்லாம் விட்டு தள்ளு. அன்னைக்கு நீ பெத்து போட்டது ஆனா பொண்ணான்னு உனக்கு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாம இன்னைக்கு புள்ளைய வந்து கேக்குறேன்னா அது என்ன புள்ள பாசமா? இல்ல, நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம வர உன் கோவம். ஏன் உங்ககிட்ட தான் பணம் காசு இருக்குல்ல, வசதியா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி உனக்கு விருப்பப்பட்டபடி குழந்தைய பேத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டு இப்ப எதுக்கு வந்து எங்க சந்தோஷத்தை கெடுக்கிற? நம்ப வச்சு ஏன் சந்தோஷத்தை ஏன் கெடுத்த? எனக்கு கோவம் உன் மேலதான், என் குழந்தை மேல இல்ல. என்ன இருந்தாலும் அவளை 10 மாசம் சுமந்தது இந்த வயிறு தான். உன் மேல இருந்த கோவத்துல குழந்தைய வேணான்னு சொன்னது உண்மைதான். அதுக்குன்னு பெத்த பாசம் இல்லாம போகுமா? இல்ல நீதான் அந்த குழந்தைய குந்தி தேவி மாதிரி வானத்துல இருந்து வரமா வாங்கினியா? ஏன் மூலமா தானே பெத்த. அவ மேல உன்னை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. ஜஸ்ட் நீ வளர்த்துட்டேங்கிறதுக்காக உனக்கு மட்டுமே அவ சொந்தம்னு சொல்றது ஸ்டூபிடா இருக்கு. என்னைக்கும் குழந்தை 10 மாசம் சுமந்த அம்மாக்கு தான் சொந்தம், அதுவும் இவ பெண் குழந்தை. சட்டத்தோட நியாயம் தெரியாம பேசாத வாசு. இப்ப என்ன, உன்னையும் சேர்த்து ஏத்துக்கணுமா? வா, என் பிள்ளைக்காக உன்னையும் ஏத்துக்கிறேன்.